வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒருவருடைய மரணம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அரசியல் களத்தில் இந்த விடயம் பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கின்றது. காவல்துறை, ஊடகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த விடயத்தை மையப்படுத்திய செய்திக்கு முதன்மை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. யாருடைய மரணம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது? அதன் பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன? இது அரசியல் சார்ந்த ஒரு மரணமா அல்லது திட்டமிட்டு அவர் அழிக்கப்பட்டாரா? இந்த கேள்விகள் எல்லாம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இலங்கை அரசியல் களத்தில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்தன. குறிப்பாக மஹிந்த ராஜபக்சே ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் சார்பாக வாங்கப்பட்ட விமானங்கள், அது கொள்முதல் செய்யப்பட்ட விமானங்கள், அந்த கொள்முதல் விடயங்களில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்றும் மிக குறைவான விலையில் உள்ள விமானங்களை அதிக விலை கொடுத்து வாங்கியிருப்பதாக ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டது. இந்த ஆட்சியாளர்கள் சார்பில், அது அனுரா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு அதை குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக அது சார்ந்த பல நகர்வுகள் எடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் அப்பொழுது ஸ்ரீலங்கன் ஏர்வேஸின் தலைவராக இருந்த கபில சந்திரசேனா என்பவருக்கு இதில் தொடர்பு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அவரை கைது செய்து விசாரித்தது நீதிமன்றம். நீதிமன்றம் விசாரித்த பொழுது அவரை நீதிமன்றத்தின் காவலில் வைப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றது. அந்த சூழலில் மீண்டும் இந்த கபில சந்திரசேனா தனக்கு பிணை வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்தை நாடுகின்றார். நீதிமன்றம் அவருக்கு பிணை கொடுக்கிறது. பிணை கொடுக்கின்ற பொழுது அதற்கான ஒரு சாட்சி கையெழுத்து, அதாவது இவர்கள் ஒரு பிணை கொடுக்க வேண்டுமென்றால் இவர்களுடைய உத்தரவாதத்தின் அடிப்படையில் பிணை கொடுங்கள் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை கேட்கும் நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் கேட்ட உத்தரவு 2 பேர்கள். அந்த 2 பேரை இந்த கபில சந்திரசேகரன் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த 2 பேரும் கையெழுத்திட்டு கபில சந்திரசேகரனுக்கு அவர்கள் உத்தரவாதம் கொடுக்க அவருக்கு நீதிமன்றம் பிணையில் வெளியே அனுப்பியது. ஆனால் வெளியே வந்த பின்புதான் நீதிமன்றத்திற்கு தெரிந்தது அது போலி, அந்த பிணை கொடுத்தவர்கள் போலியாக உள்ளவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், இவருடைய உறவினர்கள் அவர்கள் அல்ல என்கின்ற ஒரு செய்தி தெரிந்து ஆரம்பித்தவுடன் நீதிமன்றம் உடனடியாக கபில சந்திரசேகரனை கைது செய்வதற்கு உத்தரவிட்டது. அதன் பின்பு பல கட்ட போராட்டத்திற்கு பின்பு கபில சந்திரசேகரன் அவர் பிணையில் வெளிவந்து தன்னுடைய வீட்டில் அவர் தங்கக்கூடிய ஒரு நிலையை எடுத்தார். இந்த சூழலில் திடீரென்று அவருடைய மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மரணம் எப்படி ஏற்பட்டது என்பதை மையப்படுத்தி இப்பொழுது காவல்துறையை சார்ந்தவர்கள் இந்த மரணத்தை குறித்து அவர்கள் இப்பொழுது விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இதன் பின்பு மிகப்பெரிய அரசியல் இருக்கக்கூடிய காரணத்தினால் திட்டமிட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. காரணம், இந்த கபில சந்திரசேகரனுக்கும் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் மிக நெருக்கமான ஒரு உறவு இருந்திருக்கின்றது. அந்த சூழலில், அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்வேஸில் விமானங்கள் வாங்குவதற்கு இப்பொழுது தேவையில்லை என்கின்ற நிலை இருக்கக்கூடிய சூழலில் மிகவும் வலுக்கட்டாயமாக அந்த விமானங்கள் வாங்குவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை மஹிந்த ராஜபக்சே ஆட்சி காலத்தில் போடப்படுகிறது. அப்படி போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கையூட்டு கிடைத்திருக்கிறது என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. எனவே இதில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஊழல் சார்ந்த விடயங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக, ஒரு ஆதாரமாக இருந்தவர் இந்த கபில சந்திரசேனா. எனவே இந்த கபில சந்திரசேனாவுடைய வாக்கு மூலம் அவரை விசாரித்து எடுத்திருக்கக்கூடிய அந்த தளங்கள், அதனை மையப்படுத்தி முன்மொழிய போகின்ற குற்றப்பத்திரிகைகள், இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அது மஹிந்த ராஜபக்சேவிற்கு பெரிய சிக்கலாக மாறும் என்பதுதான் நிலை. தற்பொழுது மஹிந்த ராஜபக்சேவுடைய மனைவிக்கு அதுபோன்ற ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய மனைவி சிராந்தி அவர்கள் கொழும்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சுமார் 400 மில்லியன் மதிப்பீட்டில் ஒரு வீடு அவர்களை சார்ந்ததாக இருக்கிறது என்கின்ற செய்தியும், இந்த வீடு இவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற வேளையில் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பண வரவுகளை மையப்படுத்தி அதற்கான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையில் சிராந்தி அவர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் தற்பொழுது குற்ற புலனாய்வுத்துறை அவர்களை விசாரணைக்கு அழைத்திருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன.
அப்படி என்றால் மகிந்த ராஜபக்சேவை மையப்படுத்தி அல்லது அவர்களுடைய குடும்பத்தை மையப்படுத்தி தொடர்ச்சியாக பல கட்டங்களில் ஊழல்கள் நடந்ததற்கான ஆதாரங்கள் பதிவாகி கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த விமானம் கொள்முதல் செய்யப்பட்ட விடயத்தில் மகிந்த ராஜபக்சேவுக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது என்கின்ற விடயம் அழுத்தமாகவே பதிவாகி கொண்டு இருந்தன. ஆனால் இதில் நாங்கள் எந்த தொடர்பும் இல்லை என்கின்ற ஒரு கணக்கீடுகளை முன்னெடுத்து வைத்துவிட்டு மொட்டு கட்சியை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையைத்தான் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். எனவே தற்பொழுது இந்த கபில சந்திரசேகரனை காவல்துறை அதிகாரிகள், குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு எடுத்து அவரிடம் மிகப்பெரிய உண்மைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றும் அந்த வாக்குமூலம் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு களங்கள் உருவாகி இருக்கிறது. அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையை வைத்து மகிந்த ராஜபக்சேயோ அல்லது அவர்களை சார்ந்தவர்களையோ கைது செய்வதற்கான ஒரு நடைமுறை நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டன. இந்த செய்திகள் மிகப்பெரிய பரபரப்பை எட்டி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. எனவே எப்படியாவது இந்த வழக்கில் மகிந்த ராஜபக்சே சிக்கிவிடுவார் என்கின்ற விடயம் தெளிவாகவே எடுத்து வைக்கப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட சூழலில் அந்த வழக்கிற்கு ஆதாரமாக இருந்தவர், இந்த குற்றங்களை எல்லாம் செய்வதற்கு முதன்மை களத்தில் இருந்தவர் தற்பொழுது திடீரென்று மரணத்தை தழுவியிருக்கிறார் என்கின்ற பொழுது அது பெரும் கேள்விகளை எழுப்புகின்றன. எப்பொழுதுமே அரசியல் களத்தில் நாங்கள் ஆதாரத்தோடு மாட்டிக்கொள்கிறோம் என்கின்ற நிலைமை வருகின்ற பொழுது அரசியல்வாதிகள் அதிலிருந்து தங்களை தப்பிப்பதற்கு ஆதாரங்களை அளிக்கக்கூடிய களங்களை எடுப்பார்கள். ஒருவேளை ஆதாரம் உயிருள்ள மனிதராக இருந்தால் அவரை அழிப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பார்கள். நீங்கள் பல கட்டங்களில் பார்த்திருக்கக்கூடிய விபத்து என்கின்ற அடிப்படையில் இந்த ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லது திடீரென்று அவர் சாலையை கடக்கும் பொழுது அவர் அந்த சாலையில் ஏதோ பேருந்து மோதி அல்லது ஒரு வாகனம் மோதி மரணத்தை தழுவிவிட்டார் என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுவது உண்டு. இல்லையென்றால் ஒரு கும்பல் திடீரென்று அந்த ஆதாரத்தை தாக்கி அழித்துவிடக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது இந்த கபில சந்திரசேகரன் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடியவர் திடீரென்று மரணத்தை தழுவியிருக்கிறார் என்கின்ற விடயம் ஒரு மிகப்பெரிய வழக்கை அந்த வழக்கை இல்லாது செய்வதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு களமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. காவல்துறையை பொறுத்தமட்டில் தற்பொழுது பரபரப்பாக இந்த விசாரணையை முடுக்கி விட்டிருக்கிறோம் என்று சொன்னால் கூட உண்மை வெளிவருமா என்கின்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இனி இந்த வழக்கு எந்த கோணத்தில் செல்ல இருக்கிறது, அந்த விமானம் கொள்முதலில் கையாளல் செய்யப்பட்ட அந்த பணங்கள் எங்கு சென்றது, யாருக்கு கொடுக்கப்பட்டது என்கின்ற விடயங்கள் இனி எப்படி வெளியே தெரியும் என்பது இங்கு கேள்விகளாக எழும்பியிருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.